சிட்டுக்குருவி மற்றும் அவரது நண்பர்கள். ஒரு பெரிய பசுமை கொண்ட காட்டில் சிறிய பறவை ஸ்டிர்பி இருந்தாள். அவள் சிறியவள் என்றாலும் உற்சாகத்தையும் குடும்பத்திற்கு அன்பையும் நிறைவாக கொண்டிருந்தாள். ஸ்டிர்பி தனது கூட்டை உயரமான மரத்தின் மேலே கட்டியிருந்தாள். அங்கே அவள் ஒரு பொக்கிஷமான முட்டையை இட்டிருந்தாள். அவள் தனது குழந்தை முட்டையிலிருந்து பிறக்கும் நாளை ஆவலுடன் எதிர்நோக்கியிருந்தாள். ஒரு பகல் நேரத்தில் ஸ்டிர்பி ஒரு பாம்பு மரத்தின் மேலே ஏறி வருவதை கண்டாள். அவளது இதயம் பதறியது. அவள் தனது முட்டையை பாதுகாக்க வேண்டி ஸ்டிர்பி வேகமாக தனது நண்பர்களின் உதவியை பெற பறந்தாள். முதலில் அவள் தனது நண்பன் வுட்டி என்னும் மரங்கொத்தியை சந்தித்தாள். வுட்டி தனது வலிமையான அலகால் மரத்தை கொத்தும் திறன் கொண்டது. வுட்டி, தயவு செய்து என் முட்டையை காப்பாற்றுங்கள். ஒரு பாம்பு என் கூட்டில் ஏறி என் முட்டையை சேதப்படுத்த வருகிறது, ஸ்டிர்பி கெஞ்சினாள். வுட்டி உண்மையான நண்பராக தயக்கமின்றி ஒப்புக்கொண்டான். கவலைப்படாதே ஸ்டிர்பி, நான் என் முழக்கம் மூலம் பாம்பின் கவனத்தை திருப்புவேன் என்று சொன்னான். உடன் அவன் பாம்பின் மரத்திற்கு பறந்தான். அடுத்ததாக ஸ்டிர்பி வேகமான குணம் கொண்ட ஸ்பீடி என்ற அணிலை சந்தித்தாள். ஸ்பீடி மிகவும் வேகமானது மற்றும் நுட்பமானது. ஸ்பீடி, உன்னுடைய உதவி தேவை. ஒரு பாம்பு என் கூட்டை அடைந்து என் முட்டையை தின்றுவிட முயற்சிக்கிறது, ஸ்டிர்பி விளக்கினாள். ஸ்பீடி தலை நிமிர்ந்து, நான் இலைகளையும் கிளைகளையும் சிதறவிடுவேன், அது பாம்பின் பாதையை தடுத்து நிறுத்தும். உடனே ஸ்பீடி மரத்தில் மேலே சென்றது. பாம்பின் பாதையை குழப்பும் வகையில் இலைகளையும் கிளைகளையும் கீழே தூக்கியிட்டது. இறுதியாக ஸ்டிர்பி தனது மற்றொரு நண்பன் கியூட்டி என்னும் முயலை சந்தித்தாள். கியூட்டி மென்மையானது, ஆனால் மிகவும் அறிவாளியானது. கியூட்டி, எனக்கு உன்னுடைய உதவி தேவை. என் முட்டையை பாம்பு தின்றுவிட முயல்கிறது, ஸ்டிர்பி சொன்னாள். கியூட்டி ஒரு நிமிடம் சிந்தித்து, என்னிடம் ஒரு யோசனை உண்டு. நான் மற்ற மிருகங்களை ஒன்று கூட்டி கூச்சல்களை உருவாக்குவேன், அது பாம்பை பயமுறுத்தும். உடன் கியூட்டி காட்டு மிருகங்களை ஒன்று கூடி அவர்கள் கூச்சல்களை எழுப்பினர். வுட்டியின் முழக்கம், ஸ்பீடியின் துணிச்சல் மற்றும் மற்ற மிருகங்களின் ஒலியால் பாம்பு குழப்பத்தில் மாட்டிக்கொண்டது. அது மேலும் ஏற முடியாமல் மீண்டும் தரைக்கு திரும்பியது. ஸ்டிர்பி தன்னுடைய முட்டையை அன்பாக கையில் அடக்கிக் கொண்டது. நன்றி நண்பர்களே, உங்கள் உதவியால் என் பொக்கிஷமான முட்டை காப்பாற்றப்பட்டது, ஸ்டிர்பி மகிழ்ச்சியுடன் இசைத்தாள். காட்டு மிருகங்கள் அவர்கள் வெற்றியை கொண்டாடினார்கள். அவர்கள் நட்பும் ஒன்றுதான் அச்சத்தை ஜெயித்தது என்பதை அறிந்தனர். ஸ்டிர்பி தொடர்ந்து தனது முட்டையை கவனித்துக் கொண்டாள். ஒரு நாள் ஒரு சிறிய குஞ்சு பறந்ததால் அவளுக்கும் அவரது நண்பர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்த கதையின் நீதி, நட்பு மற்றும் ஒற்றுமையால் எந்த சவாலையும் தாண்டலாம்.